என்னடா எடுத்தோடனே பிளாங்காக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா? குறும்படன்னு சொன்ன உடனே எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை எங்களால் கொடுக்க முடியலனாலும் உங்களையே உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த உனக்குள் நான். நம்ம எல்லாம் வெளியில் கிளம்பும்போது சிரமமே இல்லாமல் கிளம்புறோம் தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்மளை ஏன் இப்படியெல்லாம் படைச்சிருக்காரு, அவனை அழகாக படைச்சிருக்காரு, இன்னும் அழகாக படைக்கலையே, அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எனக்கு எல்லாம் சரியில்லையே அப்படின்னு இங்கே இருக்க எல்லாருமே, ஏன் நான் கூட கடவுளை திட்டாத ஆளே கிடையாது. யாருக்குமே கடவுள் கொடுத்ததை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் யாருக்குமே இல்லை. என்னடா இவ்வளோ பேசிட்டு பொண்ணு பின்னால் போகிறான் தானே எல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நானாக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பேன். ஆனால் பெண்மை என்பது நமக்கு ஒரு எதிர்ப்பாளினம் தான். ஆனால் அவங்கள எல்லாருமே நம்ம தப்பாக தான் பார்க்குறோம். இப்போ கூட பாருங்கள், இவன் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நட்பு பாராட்டணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் அவனால் அதை கூட செய்ய முடியல. அவ்வளோ தயக்கம், அவ்வளோ பயம். இந்த பயம், இந்த தயக்கம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம சொசைட்டியில் ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸ்கூல் காலேஜஸில் ஸ்டாஃப் நடத்தும் பொழுது நமக்குள்ளே அவ்வளோ கேள்விகள் எழும்பும். ஆனால் அந்த கேள்வியெல்லாம் எந்திரிச்சு தைரியமாக நின்று கேட்குறதுக்கு ஒரு பயம், தயக்கம். பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுவானோ, ஸ்டாஃபே நம்மளை திருப்பி கேள்வி கேட்பாரோனோ நமக்குள்ளே ஒரு பயம். அதனாலவே நம்மளுக்குள்ளே எழுந்த கேள்விகளுக்கு இன்ன வரைக்குமே பதிலே கிடைக்கிறதில்ல. அப்புறம் ஸ்டாஃப் நடத்திடுவார், நடத்தி முடிச்சுட்டு நம்மளை எல்லாரையும் கேள்வி கேட்பார். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஆனால் அது எந்திரிச்சு சொல்கிறதுக்கு பயம், தயக்கம். சரி, அதையும் மீறி பாயிண்ட் அவுட் பண்ணி நீ எந்திரிச்சு சொல்கிறான்னு சொன்னார்னா அப்பயும் பயம், அப்பயும் தயக்கம். சரி, நீ போர்டில் வந்தாவது ஆன்சர் பண்ணுன்னு சொன்னார்னா போர்டு கிட்ட போய் அந்த சாக் பீஸை கை வைக்கும்போது தான் தோணும், ஐயோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காதோ, இல்லை அவன் ஓட்டுவானோ அப்படின்னு நமக்குள்ளேயே பயம், தயக்கம். இதெல்லாம் நம்மளை கடைசி வரைக்கும் மேலேயே வரவிட மாட்டுது. சரி, படிப்பு தான் இப்படி ஆச்சே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அதையாவது வெளில கொண்டு வரலான்னு பார்த்தா அதுலேயும் பயம். நிறைய பேருக்கு டான்ஸு, இல்லை சிங்கிங்கு, இல்லை ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு தனி திறமை இருக்கும். ஆனால் அந்த தனி திறமையை காட்டுறதுக்கு ஒரு பயம். அந்த பயம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, நமக்கு வாய்ப்பு யாராவது கொடுப்பாங்களான்னு பயம். அதை மீறி போனால் ஸ்டேஜ் ஏற பயம். சரி, அதையும் தாண்டி போனால் எங்கே நம்ம தோற்றுருவோமோன்னு பயம். இப்படி எல்லாத்துலேயும் பயந்து பயந்து கடைசி வரைக்கும் நம்ம எதுலேயுமே கலந்துக்க முடியாமலே போகுது. இதெல்லாம் மீறி நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாரி நம்மளை நாம் மாற்றி அடுத்தவனை பார்த்து வாழலாம்னு நினைப்போம். ஆனால் அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பரிசு அவமானமும் அசிங்கமும் தான். அதனால் நீங்களாகவே இருந்து பாருங்களேன். நாங்கள் காமிச்சதுனோ கொஞ்சம்தான், இது போல் நிறையா இருக்குது. சமுதாயத்தில் நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பயம், தயக்கம், கரெக்டாக சொல்லணுன்னா தாழ்வு மனப்பான்மை, இது எல்லோரும் நீங்கள் உடச்சேறீங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மட்டும் உடச்சி எரிஞ்சிட்டிங்களான்னு. நாங்கள் உடச்சி எரிஞ்சதுனால தான் உங்கள் முன்னால் எங்களால் ஒரு குறும்படத்தை காட்ட முடியுது. ஸோ நீங்களும் உடச்சி எறிங்க. அதுக்காக குறும்படத்தை காட்ட சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை காட்டுங்க. நன்றி, வணக்கம்.